1.25 பவுனு உன் மாமியார் அவங்க அம்மா போட்டு போச்சு அது கம்பளை 1.25 பவுனு அந்த நகையை போட்டு கொடு. அவன் என்னைக்கு வாங்கணும்னு அன்றைக்கிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் வட்டி போட்டு கொடு. செருப்பால் அடி ஒரு உன் பாகத்தை நான் எழுதி கொடுக்கணும். என்ன சிட்டு சொல்கிறேன்? உன் பாகத்தை நான் கொடுக்கல இல்லைன்னு சொன்னேன். நீ அப்படி தான் போய் இட்டுக்கின்னு தாலி யாருக்கிட்ட இருக்கணும்? என் பையன் செத்துட்டான்பா, அந்த தாலி யாருக்கிட்ட இருக்கணும்? கட்டணம் தான் இருக்கணும். கட்டணம் தான் இருக்கணும் தாலி. தெரியாத ஜாக்கெட் உள்ள தூக்கி போட்டுக்கின்னு நான் ஆற்றுல கஷ்டத்தை விட்டு வர வேலைக்கு எண்ணெய் கூட தேய்ச்சி ஊற்றல அந்த பிள்ளைங்களுக்கு இட்டுன்னு ஓடிச்சாளுங்க. ஆத்தா பேச்சு கட்டு இட்டு போட்டேன். போனவன் 2வது வரல. உடனே போட்டாமாவா? என் மாமியா கிடையாது, என் மாமியா எப்போ செத்துட்டாங்க. அதெல்லாம் தெரியுதா? இப்போ ஏமா சம்பாதிச்சு உனக்கு கொடுப்பான். இப்போ என்னால் முடியல, புரியுதா? என் பொண்ணு நான் அது சொத்துல பங்குக்குது வெள்ளங்குது. நான் வரமாட்டேன்னாக்கா நான் எங்கே போகிறத சொல்லு. அதுவும் பேசலாம். ஆட்டா வீட்டில் போய் இருந்துட்டு இல்லை, அவன் சட்டத்துலேருந்து ஆட்டா வீட்டிலேருந்து இல்லை, 4 பேர் அதை தான் பேசுவான். நீ இங்கே இருந்தியா? மாமனாருக்கு நீ கஞ்சி காய்ச்சி ஊற்றுனியா? இல்லையே. நீ எங்கே ஆட்டா வீட்டில் போன? ஆட்டா வீட்டில் நல்லதை கட்டதை நீ அதோட நின்றுட்ட. இன்னைக்கு சொத்துல பார்க்குங்கிறன்னா எப்படி வாரிசு உரிமை எடுத்துக்கினா இங்கே இருக்கணும். நீ